ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்க கேக் கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கேக் செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கேக்கும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் இட்லி தட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டுக்கோங்க. இது கூடவே அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு பவுலில் வந்து வடிகட்டி சேர்த்துருங்க. வெள்ளத்தில் தூசி இருக்கும், அதனால கட்டாயம் வடிகட்டிக்கோங்க. இப்போ வெள்ளை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. இது நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை வந்து சலிச்சாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவை தான். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை கரைசல் வந்து நல்லா ஆறி இருக்கணும், சூடாக சேர்க்கக்கூடாது. கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவும் ஒரு மாதிரி வந்து தண்ணி இழுத்துக்கும். அதனால வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் மாவுடைய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக தெரியும். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது 1 கப் மாவுக்கு. இப்போ எல்லா வெள்ளைக்கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடலாம். இதில் நம்ம ரவை சேர்த்துறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக பொடியை நறுக்கின தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி தேங்காயெல்லாம் நம்ம நெய்யில் சேர்த்து வறுத்து சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் எல்லா குழிலையும் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம வந்து மாவை ஊற்றிடலாங்க. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழியில் சேர்த்துடலாம். குழி ஃபுல்லாக மாவை சேர்த்துறாம ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் மாவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேக் வந்து நல்லா வெந்து வரும்போது நல்லா பொங்கி எலும்பி வரும். அதனால ஒரு கொஞ்சமாக எடை விட்டுட்டு ஒரு 3/4 வாசி அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எல்லா குழியிலையும் நம்ம மாவை சேர்த்தாச்சு. நம்ம எடுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த தட்டுக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ மாவை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளை வந்து தூவிக்கலாம். வெள்ளை எள்ளை இல்லைன்னா நட்ஸு கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம தட்டை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, கேக் வந்து நல்லா எந்த அளவுக்கு நல்லா பொங்கி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு. அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்க, நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் கோதுமை மாவு வெல்லம் மட்டும் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தட்டில் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான கேக்கை வந்து நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.